சரி 196வது கேள்வி எடுங்க. லைக் டவுட்டை முடிச்சிருப்போம். எக்ஸ் மைனஸ் 10y சமன் 4. அடுத்தது 3x ஆக 5y சமன் 9. சமன்பாடு 1, சமன்பாடு 2. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன சொல்லுங்க, ஒருங்கமை சமன்பாடு தீர்த்தல்ற டெக்னிக் என்ன? ஒன்று தனியாக முதல் எக்ஸில் கொண்டு வாங்க அல்லது வையில் கொண்டு வாங்க. முதல்ல எக்ஸில் கொண்டு வருவோமா? சரி, அப்போ எக்ஸில் கொண்டு வருவோம்னா வையே இல்லாமல் செய்யணும். வையே இல்லாமல் இப்படி செய்கிற, இங்கே சய 2y இருக்குது, இங்கே 5y இருக்குது. இதை 5ஆல் பெருக்குனே இல்லைண்டா, ஏன் 5 இங்கே இருக்கிறத வச்சு தான் சொல்கிறேன். இங்கே இருக்கிற 5ஆல் இதை பெருக்குனீங்கன்னா சய 10y, இங்கே இருக்கிற 2ஆல் இதை பெருக்குனீங்கன்னு சொன்னால் சக 10y, ரெண்டையும் கூட்டிங்கன்னு சொன்னேன்னா போயிடும். அப்போ சமன்பாடு 1 5ஆல், சமன்பாடு 2 2ஆலையும் பெருக்கி போட்டு கூட்டுங்க. இதை ஒரே தரத்தில் செய்யலாம். இப்போ நீங்கள் இதை பிரதியிட்டு காட்டி தான் செய்யணுமென்று அவசியம் இல்லை. நீங்கள் இதே இப்படி பெருக்கிறீர்கள் ஏன்னா வையை இல்லாமல் செய்கிறதுக்காக. அப்போ அதை வையை விட்டு போட்டு எக்ஸை மட்டும் யோசிங்களேன். இங்கே 5x வரும், இங்கே 6x வரும், இங்கே 5x வரும். இதை 2ஆல் பெருக்கினா 2வது சமன்பாட்டை 2ஆல் பெருக்கினா 6x வரும். அப்போ மொத்தமாக என்னென்று வரும்? 11x வரும். அடுத்தது இங்கே சய 10yயும் சக 10yயும் போயிடும். அடுத்தது இங்கே 20, அடுத்தது இங்கே வார 18 என்ன? அப்போ இங்கே வார 20, இங்கே வார 18, ரெண்டும் சேர்ந்தா என்னென்னு வரப்போது உங்களுக்கு 38. எக்ஸாமன் என்ன? 38 × 11. நீங்கள் என்ன செய்யலாம்? எக்ஸுக்கு பதிலாக 38 × 11 போட்டு சுருக்குவோம். முதல்ல சமன்பாடு எடுத்துக்கொள்ளுங்க. எக்ஸுக்கு பதிலாக 38 × 11 சய 2y சமன் 4. அப்போ 2y சமன் என்னென்று சொல்லலாம்? 38 × 11 சய 4. இப்போ 38லிருந்து 44 போகும். போமஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா 44. அப்போ இங்கே என்ன வரும்? -6 × 11. 2y சமன் என்னென்று வரும்? -6 × 11. 38 44 கழிக்கிறோன்னு பெரிய வேலை இல்லை, ரைட்? அப்போ கழிச்சு விட்டீங்கன்னா என்னென்று வரப்போது? -6 × 11. அப்போ y சமன் என்னென்று வரும்? -3 × 11. இப்படியே ஓகேவா? சரி, இப்படிகள் சரியானதை செக் பண்ணி கொள்ளுங்க. உங்களை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். ஓகே, ரைட். இதை முடிச்சுட்டு அடுத்த 200வது கேள்வி வாங்க. இல்லை அதுக்கு வேறு எதுவும் டவுட்டுகள் வச்சுருக்கீங்களா? சரி, அடுத்த 200வது கேள்வி எடுங்க. இருநூறாவது கேள்வி கவனிக்கணும். எக்ஸை 1 × 3 y சக 2 × 3 20x சக 2y இன் கீழ் 9. அப்போ நம்மளுக்கு வந்து என்ன? எத்தனை தெரியாக்கணினா பெருமானம் தெரியாதவை எத்தனை இருக்கு? 2 இருக்கு. என்ன? எக்ஸும் பையும். அதை தீர்க்கணும் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேணும்? 2 சமன்பாடு வேணும், அப்படி தானே? அப்போ முதல் சமன்பாடு என்ன? இதையும் சமன் தானே இல்லப்பா? அப்போ இதை எடுத்துக்கொள்ளுங்க. முதல் இதை எடுத்துக்கொண்டீங்கன்னா என்ன நடக்கும்? 3 3 சுருக்குப்படும். எக்ஸை 1 சமன் y சக 2 வரும், ரைட்? நான் முதல் வந்து இது ரெண்டையும் எடுத்துக்கொள்கிறேன். 3 3 சுருக்குப்பட்டோம். அப்போ எக்ஸை 1 y சக 2 சமனாக இருக்கு. அடுத்தது இது ரெண்டையும் எடுத்துக்கொள்ளுங்க. இது ரெண்டையும் எடுத்துக்கொண்டா என்ன வரும் உங்களுக்கு? எழுதுகிற விஷயம் விளங்கான்னு பாருங்க. y சக 2 சமன் 20x சக 2y இன் கீழ் 3 சொல்கிறேன். இது நான் ஒரு லைன் எழுதணுமா? இதையும் சமன் எழுதி காட்டி 3 9 சுருக்கிறதுக்கு ஒரு லைன் வேணுமா? தேவையில்ல, அது நேரடியாக எழுதலாம் தானே. இங்கே 3 இருக்குது, இங்கே 9 இருக்குது. சுருக்கப்பட்டா இங்கே என்னென்று வரும்? 3 வரும். ஒரே தரத்தில் இந்த 3 கோவையும் ஒரே தரத்தில் தீர்க்கையில் தானே. சமனுக்கு இந்த பக்கம் உண்டு, சமனுக்கு இந்த பக்கம் உண்டு. LHS RHS இருக்கவங்களாம் தீர்க்கலாம். ஒரே தரத்தில் எப்படி 3ஐயும் தீர்க்கலாம்? அப்படி செய்யலாம். அப்போ ஏதாவது 2 இது ரெண்டையும் எடுத்துக்கொள்கிறேன். அடுத்தது இது ரெண்டையும் எடுத்துக்கொள்கிறேன். அல்லது உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் என்ன செய்திருக்கலாம்? இது ரெண்டையும் எடுத்தும் தீர்த்து இருக்கலாம். அப்படியே 2 சமன்பாடு எடுத்தால் போதும், ஏதோ 2 சமன்பாடு எடுத்தால் போதும். நான் இது ரெண்டையும் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ என்ன சொல்லலாம் பாருங்க. இதில் இருந்து எக்ஸய y சமன் என்ன? 3. சமன்பாடு 1. குறுக்கே 3ஆல் பெருக்குங்க. ஏன் 3 வந்தது? இங்கே 3, இங்கே 9 சுருக்குப்பட்டா இங்கே ஒரு 3. 3y சக 6 20x சக 2y 3y இல்லை y என்ன? இங்கே 3y இருக்குது, 2y இருக்குது. கழிச்சோம்னா y 20x கழிச்சோம்னா சய 2a சமன் என்னென்னு வரும்?
சய 6 சமன்பாடு 2. எக்ஸ் பை எல்லாம் ஒரு பக்கம் வரட்டும், எண்கள் எல்லாம் மற்ற பக்கம் போகட்டும். இப்படி இருக்கு. பெரிய இல்லை என்ன சொல்லுங்க. இங்கே மைனஸ் y இருக்கு, இங்கே ப்ளஸ் y இருக்கு. சமன்பாடு ஒன்றை இரண்டையும் கூட்டி விட்டோம்னா மைனஸ் y ப்ளஸ் y போயிடும். அப்போ எக்ஸ் இருக்குது, மைனஸ் 2x இருக்கு, என்ன வரும்? மைனஸ் எக்ஸ். 3 இருக்குது, சய 6 இருக்கு, கூட்டினா என்ன வரும்? சய 3. எனவே எக்ஸ் சமன் 3. எக்ஸின் பெருமானம் 3 என்றால், எக்ஸின் பெருமானம் 3 என்றால் முதலாவது சமன்பாடு பாருங்க. முதலாவது சமன்பாடு பாருங்க. 3 சய y சமன் 3. எனவே y சமன் என்னென்று வரணும்? 0 என்று வரணும். சரி, அப்போ 3 சுருக்கப்பட்டு போகும். மைனஸ் y 0, அப்போ y வந்து 0. அடுத்தது 201வது கேள்விக்கு வாங்க. 201வது கேள்வி எடுங்க. 201வது கேள்வி. சரி, 201வது கேள்வியை பாருங்க. சமன்பாடு 1. அடுத்தது 1 எக்ஸ் சக 2 y சமன் -1. சரி, அப்படி இருக்கு. ரைட். அப்போ 1 எக்ஸ் ஆக 2 y சமன் -1. அடுத்தது வந்து என்ன சொல்லுங்க, 2 எக்ஸ் ஆக 1 y 18. இங்கேயும் அதே ஒருங்கமே சமன்பாடு தீர்க்கிற டெக்னிக் தான். ஒன்று முதல் எக்ஸை இல்லாமல் செய்வோம், அல்லது வையை இல்லாமல் செய்வோம். ரைட். முதலாவது வந்து எக்ஸை இல்லாமல் செய்வோமா? இல்லை 2 எக்ஸ் இருக்குது, இங்கே 1 எக்ஸ் இருக்குது. இதை 2ஆல் பெருக்குன்னா என்ன வரும்? 2 எக்ஸ் வரும். இங்கே 2 எக்ஸ் இருக்குது, கழிச்சு விட்டா சரிதானே. சமன்பாடு 1 இருக்குது. சமன்பாடு 2ல் என்ன இருக்குது? 1 எக்ஸ் இருக்குது. 1 எக்ஸை 2ஆல் பெருக்குன்னா என்ன வரும்? 2 எக்ஸ் வரும். இதில் இருந்து இதை கழிச்சு விட்டா சரிதானே. இங்கே என்ன? அப்போ 2 எக்ஸும் 2 எக்ஸும் போயிடும். இங்கே 1 y இருக்கு, சய இதை 2ஆல் பெருக்கி போட்டு கழிக்க போறீங்க. 4 y. இதை நேரடியாக சய 3 y என்று எழுதலாம். ஓரளவு விளக்கத்துக்காக எழுதுறேன். ரைட். அடுத்தது இங்கே 18 இருக்கு, இங்கே சய 1 இருக்கு. இதை 2ஆல் பெருக்குன்னா சய 2. சய 2 கழிக்க போகிறோம். அப்போ சய 2 கழிக்க போகிறோம்னா 18 சய 2. அப்போ என்னென்று வரும்? 20 வரும். இது சய 3 y 20. கவனிக்கணும், y என்றது இதால் தரப்படும் -3 20. அடுத்தது நான் என்ன செய்யலாம்? கவனிங்க, பைக்கு பதிலாக இதை கொண்டு போய் பிரதியிட்டு சுருக்கலாம். அது ஒரு வழி. அப்படி இல்லாட்டி வேறு என்ன செய்யலாம்? இதே ஒருங்கமை சமன்பாடு தீர்த்ததில் எப்படி நம்ம y கண்டமோ அதுபோல் எக்ஸ் கண்டா சரிதானே. இதடப்பா அந்த வைக்கு பதிலாக கொண்டு போய் பிரதியிட்டு இந்த பக்கம் கழிச்சு ஃபார்மசி எடுத்து அந்த வேலைகள் பார்க்குறதுக்கு நான் என்ன கதைக்கிறேன்டா, இப்போ வையை இல்லாமல் செய்வோம். எப்படி எக்ஸை இல்லாமல் செய்தோமோ அதுபோல் வையை இல்லாமல் செய்வோம். எப்படி? சமன்பாடு 1 2ஆல் பெருக்குங்க. சமன்பாடு 2 கழிச்சு விடுங்க. என்ன நடக்கும் உங்களுக்கு? இங்கே 2 y வரும், இங்கே 2 y இருக்குது. 2ஆல் பெருக்குனா 2 y வரும். இங்கே 2 y இருக்குது, கழிச்சு விட்டா என்ன செய்யும்? போயிடும். இங்கே இதை 2ஆல் பெருக்குனா என்ன வரும்? 4 எக்ஸ். இங்கே 1 எக்ஸ் கழிப்பட்டா என்னென்று வரப்போகுது? 3 எக்ஸ். சமனுக்கு இந்த பக்கம் இதை 2ஆல் பெருக்குவோம். 2ஆல் பெருக்குனீங்கன்னு சொன்னால் 36 சய 1. சய 1 கழிக்கிறீங்க இல்லையா? அப்போ சய 1 என்னென்று வரும்? 37. 36 சய 1 37. அப்போ எக்ஸ் சமன் என்னென்று வரும்? 3 37. அதில் பிரதியிட்டு ஃபார்மசி எடுத்து சுருக்கிறதுக்கு நான் இப்படி செய்யலாம். ரைட். இது முடிய 203வது கேள்வி எடுங்க. இது முடிய 203வது கேள்வி. 203வது கேள்வி கதைக்கிறல்ல, கவனிங்க. 203
4x ஆக 5 y சமன் 3. 3x ஆய 4 y. சிலர் வந்து என்ன சொல்லுங்க, இப்போ கொப்பி காட்டும்போது பார்த்தேன், அதில் வந்து என்ன சொல்லுங்க, ஒன்னிங்கள் வையை ஹெச் அண்டு ஏ அண்டு அப்படி பிரதியீடு எல்லாம் எடுத்து செய்திருக்கேன். அது ஓகே, அது பிரதியீடு எடுத்து செய்யலாம். ஆனால் கட்டாயம் பிரதியீடு எடுத்து தான் செய்யணுமென்று அவசியம் இல்லை. சரி, இந்த ஒன்னிங்கள் வையை ஏ அப்படி ஏயோ டியோ ஏதோ பிரதியீடு எடுத்து செய்திருக்கீங்க, ஓகே, அது சரி. ஆனால் வந்து கட்டாயம் அப்படி தான் செய்யணுமென்று எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா முதலாவது வந்து என்ன, வழக்கம் போல் இடத்துல வந்து என்ன சொல்லுங்க, எக்ஸை இல்லாமல் செய்யலாம். எக்ஸை இல்லாமல் செய்யறேன்னா சமன்பாடு உண்டு 3ஆல் பெருக்குவோம். ஏன்னா இங்கே 3 இருக்குது. கிட்டத்தட்ட ஃபார்மசி எடுக்கிற விளக்கம் தான். இப்போ இங்கே 4x இருக்குது, இங்கே 3x இருக்குண்டா, அப்போ சம அளவு எக்ஸை கொண்டு வரணுமெண்டா என்ன செய்யணும், இங்கே 3ஆல் பெருக்கணும், இதை 4ஆல் பெருக்கணும். அப்போ 12x வரும். இதை 4ஆல் பெருக்குனா 12x வரும். கழிக்கும் போது போயிடும். இதை ஒருக்கா அடுத்தடுத்த கேள்விகளில் நேரடியாக எழுத கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. என்ன, ஒருத்த பிரதியிட்டு காட்டாமல் இதை 3ஆல் பெருக்கி இதை 4ஆல் பெருக்கி காட்டாமல் அதை நேரடியாக எழுத ட்ரை பண்ணுங்க. இங்கே ஏஎல்லாம் அதான் தேவை. சரிதான். அப்போ இதை வந்து 3ஆல் பெருக்கினா என்ன வரும், 12x. இதை 4ஆல் பெருக்கினா என்ன வரும், 12x. கழிப்படும் போது என்ன வரும், கழிப்படும் போது சுருக்கப்பட்டு போயிடும். இதை 3ஆல் பெருக்கினா என்ன வரும், 15 y. இதை 4ஆல் பெருக்கினா என்ன வரும், 16 y. அப்போ 16 அங்கே 15. ஆனால் இதை கழிக்கிறோம், என்ன என்னவாயினும் சகவாக மாறிடும். 15 y சக 16 y சகவா மாறிடும். அப்போ 31 y. சமனுக்கு இந்த பக்கம் இங்கே 9 இருக்கு. இதை 4ஆல் பெருக்குனா 40. 9 40 என்றக்குள்ள 31. ரைட், கவனிக்கணும். 31. அப்போ 31 சுருக்கப்பட்டால் y சமன் என்ன வரும், 1. 31 போகுது. அப்போ y சமன் என்னென்று வரும், 1 வரும். அப்போ y 1 இது ஈஸியாக பிரதியிடக்கூடிய பெருமானம். இப்போ இந்த கேள்வியில் நாம் அந்த என்ன தனித்தனியே 2 தரம் தீர்த்தேன். ஏன்னா இதை கொண்டு போய் அங்கே பிரதியிட்டு தலைகளை மாற்றி ஃபார்மசி எடுக்கிற அந்த வேலையை விட நான் இவ்விடத்தில் செய்த வேலை ஈஸின்றதுக்காக. ஆனால் இவ்விடத்தில் அப்படியா இல்லை. y வந்து என்ன சொல்லுங்க, 1 ஒரு சிம்பிளான பெருமானம். கொண்டு வந்து அங்கே போடுங்க. முதலாவது சமன்பாட்டில் 4x yக்கு பதிலாக சய போட்டோம்னா என்ன வேண்டாமா, 5. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பார்த்து கொண்டு இருக்கல. yக்கு பதிலாக 1 போட்டால் இங்கே தான் 1 வரும். இங்கே 1 வந்தால் இங்கே சய போட்ட தெரியாது உங்களுக்கு, தெரியும் தானே. அப்போ இடத்துல சய இங்கே வரும். அப்போ என்னென்னு வரும், 5 சமன் 3. எனவே 4x சமன் 8, x சமன் 2. இவ்வளோதான் கேள்வி. சரியா, முடிச்சுக்கணும். அடுத்தது 204வது கேள்வி. இருநூற்றி நாலாவது கேள்வியை பாருங்க. கவனிக்கணும். 204வது கேள்வி. ax minus by bx minus ay a வர்க்கம் சய b வர்க்கம் இப்படி இருக்கு. அப்போ இதில் ரைட் ax minus by. அப்போ ஒரே தரத்தில் இது இவ்வளவுத்தையும் என்ன செய்யலாது, தீர்க்கல. அப்படி தானே. அப்போ ஒரே தரத்தில் தீர்க்கலாது. அப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த ax minus byயையும் இந்த bx minus ayயையும் எடுத்துக்கொள்வோம். bx minus ay. அப்போ இதில் நான் என்ன சொல்கிறேன்டா, எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வரட்டுமே, ax minus bx. இந்த மைனஸ் by இந்த பக்கம் வரட்டும். அப்போ by minus ay. எக்ஸை பொதுவாக எடுத்துக்கொண்டா என்ன வரும், a சய b, a சய b தர எக்ஸ். இங்கே y பொதுவாக எடுக்கப்பட்ட என்ன வரும், b சய a தர y. முழுவதையும் என்ன சொல்லுவோம், ஏ சைய பியால் பிரியும். ஏ சைய பியால் பிரித்தா என்ன வரும், இங்கே எக்ஸ் சமன் மைனஸ் ஒய் என்று வரும். அது நேரடியாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கா, விளங்கணும். ரைட், விளங்காட்டி பழகி கொடுங்க. சரிதான். அப்போ இது இடத்துல என்ன நடந்திருக்கு,
மைனஸை வெளியில் எடுத்திருக்கோம். மைனஸை வெளியில் எடுத்தாடப்பா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருந்து மைனஸை வெளியில் தூக்குங்க. ஏ செய்ய பி என்று வரும். இங்கே இருக்கிற ஏ செய்ய பி சுருக்கப்பட்ட என்னென்று வரும்? எக்ஸ் சமன் மைனஸ் ஒய். சமன்பாடு உண்டு. ஆனால் இவ்விடத்துல ஒரு தரவு உண்டு கட்டாயம் வேணும். என்னண்டா ஏ என்பது பிக்கு சமன் அற்றது. ஏயும் பியும் சமனற்றது என்றால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யலாம்? இடத்துல ஏ செய்ய பியால் பிரிக்கலாம். என்ன காரணம்டா ஏயும் பியும் சமனற்றது என்றால் ஏ செய்ய பி வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும்? சரி, ஏயும் பியும் சமனண்டா என்ன வரும்? ஏ செய்ய பி எப்படி வரும்? 0 என்று வரும். அப்போ ஏயும் பியும் சமனற்றது என்றால் ஏ செய்ய பி என்னென்று வரும்? not equal 0. நீங்கள் ஒரு பெருமானத்தால் பிரிக்கிறீர்கள்டா அந்த பெருமானம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? 0 மற்றதாக இருக்கணும். நீங்கள் ஒரு சமன்பாட்டை குறிப்பிட்ட ஒரு பெருமானத்தால் பிரிக்கிறீர்கள்டா அது 0 மற்றதாக இருக்கணும். 0 மற்றதாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யலாம்? பிரிக்கலாம். இதை பற்றி முதலும் கழிச்சிருக்கோம். 0 இருந்தால் என்ன சிக்கலாயிரும்? நீங்கள் 0 பிரிக்கக்குள்ள அது முடிவிலியாக போயிடும். முடிவிலி சம்மந்தப்பட்டு சமன்பாடு எல்லாம் தீர்க்கிறதுக்கு நமக்கு தெரியாது. சரியா? அப்போ ஒன்றால் பிரிக்கிறீர்கள்டா அது நிச்சயமாக வந்து என்ன 0 மற்றதாக இருக்கணும். இப்போ இந்த கேள்வியில் வந்து ஏ not equal பி என்ற விஷயத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்க. சரிதான்? ஏ not equal பி. அப்போ ஏ செய்ய பியால் பிரிக்கிற பிரித்து விட்டால் இப்படி ஒரு சமன்பாடு. அடுத்தது ஒன்று இந்த சமன்பாடையும் இதையும் எடுப்போமா? எடுக்கலாம். அல்லது இது ரெண்டையும் எடுக்கலாம். அது உங்களோட விருப்பம். நான் முதலாவதையும் மூன்றாவதையும் எடுக்கிறேன். ஏஎக்ஸ் மைனஸ் பிஒய் சமன் ஏ வர்க்கம் சய பி வர்க்கம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக சய வைய போடுங்களேன். எக்ஸுக்கு பதிலாக சய வைய போடுங்க. எக்ஸுக்கு பதிலாக சய வை போட்டால் ஏ தர சய வை மைனஸ் பிஒய். ஏ வர்க்கம் சய பி வர்க்கம். சரிதானே? அப்போ இங்கே மைனஸ் ஒய், இங்கே ஏ சக பி, இங்கே என்ன வரும்? ஏ வர்க்கம் சய பி வர்க்கம். அப்போ ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் காரணிப்படுத்தலாம் தானே? காரணிப்படுத்தினீங்கடா ஏ சக பி ஏ சய பி. இப்போ மைனஸ் ஒய் தர இங்கே ஏ சக பி என்று இருக்கு. ரைட்? அப்போ ஏ வர்க்கம் சய பி வர்க்கத்தை இப்படி காரணிப்படுத்தலாம். ஏ சக பி சுருக்கப்பட்டு போகும். அப்போ இடத்துல கட்டாயம் அடுத்த இன்னும் ஒரு தரவண்டு தேவை. என்ன சொல்லுங்க? ஏ என்பது பிக்கு இல்லை மைனஸ் பிக்கு சமனற்றது. ஏ வந்து மைனஸ் பிக்கு சமனற்றதாக இருந்தால்தான் ஏ சக பி வந்து என்ன சொல்லுங்க? 0 மற்றதாக இருக்கு. ரைட்? ஏ வந்து பி மைனஸ் பிக்கு சமனற்றதாக இருந்தால் தான் ஏ சக பி வந்து என்ன சொல்லுங்க? 0 மற்றதாக இருக்கு. ரைட்? அப்போ ஏ சக பி சுருக்கப்பட்டு போனால் y சமன் இங்கே என்னென்று வரும்? மைனஸ் ஏ சய பி என்று வரும். எனவே y சமன் இடத்துல என்ன வரும்? பி சய ஏ என்று வரும். இது போட்டது விளங்கிட்டா? ரைட்? இதை வந்து என்ன சொல்லுங்க? மைனஸால் பெருக்கிறோம். ரைட்? மைனஸால் பெருக்கணும்னு சொன்னால் இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் ஒய்யை பை எழுவாயாக்குறதுக்காக மைனஸால் பெருக்குங்க. மைனஸால் பெருக்குனீங்கன்னு சொன்னால் ஏ சய பி என்று வரும். இதை அடைப்பு நீக்கணும்னு சொன்னால் பி சை ஏ என்று வரும். அப்போ இது வந்து என்ன சொல்லுவோம்? பி சை ஏ ஆக இருந்தால் அடுத்தது எக்ஸ் வந்து எப்படி சொல்லலாம்? எக்ஸ் வந்து முதலாக என்ன இருக்குது? இந்த முடிவில் இருந்து எக்ஸ் சமன் எப்படி சொல்லுவீங்க? மைனஸ் ஒய். என்ன மைனஸ் ஒய் என்றக்குள்ள நேரடியாக ஏ சைய பி எழுத பழகணும். நீங்கள் இப்போ என்ன ஏல இப்போ இதுகள்லாம் தேவை. நேரடியாக எழுத பழகணும் ஏ சைய பி. ரைட்? இல்லாட்டி இப்போ பழகி கொடுங்க. மைனஸ் தர பி மைனஸ் ஏ என்றக்குள்ள அடைப்பு நீக்கக்குள்ள இது எப்படி வரும்? ஏ சைய பி. சரி, இது எக்ஸ், அடுத்தது ஒய். அடுத்தது 205வது கேள்வி எடுங்க. சரி, 205வது கேள்வி எடுங்க. அடுத்து விடைகளை செக் பண்ணுவோம். சில விடை வந்திருக்கு, செக் பண்ணுவோம். சரி, 205வது கேள்வி. 3 கீழ் எக்ஸாக உண்டு. அடுத்தது 10 கீழ் y சய 4 சமன் 10. இப்படி இருக்கு. இங்க 4 கீழ் அடுத்தது எக்ஸாக உண்டு. 9 கீழ் y சய 4 சமன் 5. இப்போ இது சமன்பாடு 1, சமன்பாடு 2, சமன்பாடு 1, சமன்பாடு 2. வழக்கமாக எப்படி எக்ஸில் கேள்வி செய்தோமோ ஒய்யில் கேள்வி செய்தோமோ, எப்படி ஒன்னிங்கள் எக்ஸ் என்றா கேள்வி செய்தோமோ, எப்படி ஒன்னிங்கள் ஒய் என்றா கேள்வி செய்தோமோ, அதே போல் ஒருங்கமை சமன்பாடு தீர்க்கிறது தான் இவ்வளோ விஷயம்.
இங்கே 3 இன்கள் எக்ஸாக ஒன்று இருக்குது, இங்கே 4 இன்கள் எக்ஸாக ஒன்று இருக்குது. முதல் இந்த பின்னத்தை இல்லாமல் செய்யணுமெண்டா என்ன செய்வோம்? ரெண்டுக்கும் பொதுவானதாக பாருங்க, என்ன வரும்? 12. அப்போ இதை என்ன சொல்லுங்க? 4ஆல் பெருக்குங்க, இதை 3ஆல் பெருக்குங்க, கழிச்சு விடுங்க, எக்ஸ் போய். சமன்பாடு 1 4ஆல் பெருக்குங்க, சமன்பாடு 2 3ஆல் பெருக்குங்க, இங்கே என்ன வரும்? 4 கீழ் எக்ஸாக உண்டு. இதை சாரி இதை 4ஆல் பெருக்கணும்னா 12 கீழ் எக்ஸாக உண்டு. இதை 3ஆல் பெருக்குன்னா 12 கீழ் எக்ஸாக உண்டு, கழிச்சு விட்டீங்கன்னா அது போயிடும். இதை 4ஆல் பெருக்குனீங்கன்னு சொன்னால் 8 கீழ் y செய்ய 4. இதை 3ஆல் பெருக்குனீங்கன்னு சொன்னால் 27. என்ன இங்கே 27, அங்கே வந்து என்ன 8 கழிச்சிங்கன்னா சய 19 கீழ் y செய்ய 4. 8 சய 27 அவ்வளோதான், -19 கீழ் y செய்ய 4. அடுத்தது இங்கே வந்து 8, இங்கே வந்து என்ன சொல்லுங்க 15. அப்போ 8ல் இருந்து 15 போனால் சய 7. சய சுருக்கப்படட்டும், y சய 4. y சய 4 மேலே கொண்டு வந்தால் இந்த 7 கீழே இறங்கும், 19 கீழ் 7 வரும். இதெல்லாம் எழுதுறதுக்கு ஒரு லைன் தேவையில்லை, இன்னும் ஒரு லைன் மைனஸ் மைனஸ் போயிடும், 7 கீழே இறங்கட்டும், y சய 4 மேலே போகட்டும், y சய 4 சமன் 19 கீழ் 7. y சமன் என்னென்று வரும்? 19 கீழ் 7 சக 4. ஃபோமஸ் எடுத்துக்கொண்டா இங்கே என்னென்று வரும்? 7 4 28. 28 19 மண்டக்குள்ள 47. சரிதானே? 28 இங்கே வந்து என்ன சொல்லுங்க 19 மண்டு சொல்லக்குள்ள 47 கீழ் 7. வைக்கு உங்களுக்கு வந்து விட சரியா? இதை விட வருதா? ஓகே சரி. இப்போ வந்து என்ன சொல்லுங்க, இதை அடுத்த கட்டம் எப்படி தீர்க்க போறேன்? வைக்கு பதிலாக கொண்டு பிரதியிட்டு தீர்க்க போகிறோமா? இல்லை, ஒருங்கை சமன்பாடு தீர்த்தது போல எக்ஸுக்கு தீர்ப்பு. எப்படி வைக்கு தீர்த்தமோ ஏண்டா யோசிச்சு பாருப்பா, இதை கொண்டு வந்து வயசைய 4க்கு பதிலாக இதை கொண்டு வந்து பிரதியிட்டு தீர்க்கலாம், ஏலாண்டு இல்லை. இப்போ நீங்கள் வைக்கு தான் பிரதியிடணுமெண்டும் இல்லை, இந்த கேள்வியை நீங்கள் வைக்கு தான் பிரதியிடணுமெண்டு இருக்கா? இல்லை, நீங்கள் வயசைய 4க்கு பிரதியிடலாம் தானே, என்ன இருக்குது தானே வயசைய 4. நேரடியாக வயசைய 4 என்னென்று வரும் தம்பி? 19 கீழ் 7. ஒன்று இந்த சமன்பாடோ அல்லது இந்த சமன்பாடோ எடுத்தா என்ன வரும்? 1 கீழ் வயசைய 4 தானே. என்ன 10 y செய்ய 4, 9 y செய்ய 4, 2 9 எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விடுங்க. இதை நேரடியாக பார்த்தா 1 y செய்ய 4 ஜோசிங்களே, முன்னுக்கு 2 இருக்க போகுது. இங்கே 9 விட்டு போட்டு 1 y செய்ய 4 ஜோசிங்களே, 1 y செய்ய 4 என்னென்னு சொல்லுவீங்களாப்பா? 7 19 சொன்னால் சரிதானே? அப்படி செய்வோமா? சரி சரி. நான் இதை வந்து எப்படி செய்யலாம்? நீங்கள் இதை 9ஆல் பெருக்கி இதை 2ஆல் பெருக்கி போட்டு கழிச்சு விடலாம். 18 கீழ் y செய்ய 4, 18 கீழ் y செய்ய 4 வரும், சுருக்குப்பட்டு போகும். இதே மாதிரி சுருக்குப்படும். நான் என்ன செய்கிறேன்டா, அப்படி செய்யாமல் சரிதான், அப்படி செய்யாமல் முதலாவது சமன்பாடு எடுத்துக்கொள்ளுங்க. 3 கீழ் எக்ஸாக உண்டு. இங்கே 1 கீழ் y செய்ய 4, y செய்ய 4 19 கீழ் 7, 2 தர இதை 1 கீழ் y செய்ய 4 யோசிங்களே. உண்மைக்கு நான் இன்னும் எழுதுகிற ஸ்டெப் தேவையில்லை, இது விளங்கோணு மண்டத்துக்காக எழுதுறேனே தவிர உங்களால் நேரடியாக எழுதுதல் மட்டும் எழுதுங்க. இப்போ இதை பாருங்க தம்பி, இப்போ 1 கீழ் y செய்ய 4 7 கீழ் 19, இந்த பின்னம் என்ன செய்யும்? தலைகீழாக மாறும். அப்போ இந்த பின்னம் தலைகீழாக மாறினா என்ன வரும்? எக்ஸாம் உண்டு 14 கீழ் 19. என்ன இது 7 கீழ் 19 போடுவீங்க, 7 2 14 கீழ் 19 சமன் 2. உங்களால் நேரடியாக இந்த ஸ்டெப் எழுத இல்லைமெண்டா நல்ல அதை எழுதுங்க. 3 கீழ் எக்ஸாக உண்டு, 2 செய்ய 14 கீழ் 19, இங்கே 38 வரும், இங்கே 14 இருக்கு, 38 செய்ய 14 கூட ரைட். இங்கே என்ன வரும்? 24 ரைட். 24 கீழ் 19 ரைட். இங்கே 3 கீழ் எக்ஸாக உண்டு. அப்போ எக்ஸாக உண்டு சமன் என்னென்று சொல்லலாம்? 19 கீழ் 8. இது எழுதின விளங்கிட்டா? 3 24 சுருக்கப்பட்ட 8. அப்போ 1 கீழ் எக்ஸாக உண்டு சமன் 8 கீழ் 19. அப்படியே தலைகளாக மாற்றி விட்டா சரிதானே ரைட். அப்போ 1 கீழ் எக்ஸாக உண்டு சமன் என்னென்று வரும்? 8 கீழ் 19. அப்போ எக்ஸாக உண்டு அதன் கீழ் உண்டு, அப்போ எக்ஸாக உண்டு. அப்போ எக்ஸாக உண்டு சமன் என்ன? 19 கீழ் 8. அப்போ எக்ஸ் சமன் என்ன? 19 கீழ் 8
மைனஸ் ஒன்று. அப்போ ஃபார்மசி எடுத்துக்கொண்டீங்கன்னா 19லேருந்து 8 போனால் 11 8 முடிச்சுக்கணும். இதை முடிச்சுட்டு அடுத்தது 206வது கேள்வி. கவனிங்க, 206வது கேள்வியை பாருங்க. கேள்வியை கவனிங்க. சரியா? ஓகே. அப்போ இங்கே என்ன வரும்? எக்ஸை 2 y சமன் 1 3. அடுத்தது எக்ஸின் கீழ் y சக 1 சமன் 1 2. சரியா? அடுத்தது குறுக்கே பெருக்கி விடுங்க. 3x 6 சமன் y. அப்போ 3x y சமன் என்னென்று வரும்? 6 சமன்பாடு 1. குறுக்கே பெருக்குங்க. இங்கே 10x சமன் இதை குறுக்கே பெருக்குனா y சக 1. அப்போ 2x y சமன் என்னென்று வரும்? 1 சமன்பாடு 2. சமன்பாடு 1லேருந்து 2 போனால் சமன்பாடு 1 சமன்பாடு 2. 3xலேருந்து 2x போனால் x சயவையும் போயிடும். அப்போ 5. அதை ஜோதிச்சு தான் கழிக்கிறமே. இப்போ சயவையையும் இல்லாமல் செய்கிறதுக்காக தான் கழிக்கிறமே. அப்போ எக்ஸ் வந்து என்ன சொல்லுங்க? 5. எக்ஸ் 5 ஏதாவது ஒரு சமன்பாடு எடுத்துக்கொள்ளுங்க. முதல்ல சமன்பாடு எடுப்போமா? 15. 3x தானே 15 சயவை சமன் 6 y சமன் என்ன சொல்லுங்க? 9. அவ்வளோதான் இந்த கேள்வி. சரி, அடுத்தது 207வது கேள்வி எடுங்க. இதை முடிச்சுட்டு அடுத்த 207வது கேள்வி எடுங்க. ரைட், அடுத்த கேள்வியை கவனிங்க. 207வது கேள்வி. 207வது கேள்வி நிறைய மாதிரி யோசிக்கலாம். இப்போ என்னண்டா, இதை தனித்தனியே உடைச்செழுதலாம். எக்ஸின்கள் XY, ரைட், எக்ஸின்கள் XY சக வையன்கள் YY, சாரி வையன்கள் XY. சரிதானே? அப்போ எக்ஸின்கள் XY என்றக்குள்ள எக்ஸும் சுருக்கப்படும் தானே. திருப்பி வையன்கள் XY என்றக்குள்ள வையும் சுருக்கப்படும் தானே. அப்படி யோசிச்சு ஒரு ஐடியா எடுக்கலாம். அதே மாதிரி இதையும் வந்து என்ன சொல்லுங்க? உடைச்செழுதி ஒரு ஐடியா எடுக்கலாம். அது ஒரு வழி. அப்படி இல்லாட்டி சிம்பிளாக பாரு. இப்போ இதோட பகுதி என்ன? XY. இதோட பகுதி என்ன? XY. தனி ஒரே தரத்தில் கூட்டலாம் தானே. மேலே என்ன இருக்குது? எக்ஸாக y இருக்குது. இங்கே என்ன இருக்குது? x மைனஸ் y இருக்குது. கூட்டக்குள்ள -y +y அதெல்லாம் வந்து என்ன செய்யும்? சுருக்கப்பட்டு போயிருந்தானே. அப்போ இங்கே வந்து என்ன செய்யணும்? சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 2ஐயும் கூட்டிக்கொள்ளும். சமன்பாடு 1ஐயும் 2ஐயும் கூட்டினமெண்டா என்ன வேண்டாப்பா? இங்கே கவனிங்க. XY பகுதியில் இருக்கிற x, இங்கே வந்து என்ன சொல்லுங்க? இங்கே எக்ஸாக y இருக்கு. இங்கே வந்து என்ன சொல்லுங்க? எக்ஸய y இருக்கு. அப்போ இவ்விடத்தில் இருக்கிற சக வையும் இவ்விடத்தில் இருக்கிற சய வையும் என்ன செய்யும்? சுருக்கப்பட்டு போயிடும். எக்ஸும் என்னண்டு வரும்? 10x. 2 மாறும் என்ன சொல்லுங்க? 8. அடுத்த ஸ்டெப் என்ன? எக்ஸும் சுருக்கப்படும். ஒன்றும் பட்டி காட்டுறல சொல்லிட்டு இதையும் பட்டியெல்லாம் காட்டுறல. எக்ஸும் சுருக்கப்பட்டு போகும். 2 மட்டும் சுருக்கப்படும். அப்போ இங்கே 4. இங்கே என்ன வரும்? 1 y சமன் என்ன? 1 4. 2 மட்டும் சுருக்கப்பட்டது 4, எக்ஸும் சுருக்கப்பட்டது. அப்போ 1 y. அடுத்தது கவனிங்க.
சமன்பாடு ஒன்றில் இந்த ரெண்டை கழிப்போமா? சமன்பாடு ஒன்றில் இந்த ரெண்டை கழிங்க. என்ன யோசிக்கிறேன்னா ரெண்டுக்கும் ஒரே பகுதி. தொகுதியில் என்ன இருக்குது? இடத்துல எக்ஸ் இருக்குது, அங்கேயும் எக்ஸ் இருக்குது. கழிக்கக்குள்ள எக்ஸும் எக்ஸும் போயிடும். பை மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். அப்போ என்னென்னு வரப்போகுது? 2y. அப்போ 2y சய 4. இங்கே 2 இருக்குது, அங்கே 6 இருக்குது. அப்போ என்னென்னு வரணுமுங்க? சய 4. சரிதானே? விளங்கப்படுத்தப்படுத்த எழுதுறதுல முதல் போட்டை கவனிக்கணும். விளங்கிட்டா? சரி. அப்போ இங்கே வந்து என்ன வரும்? பையும் சுருக்குப்படட்டும். இந்த 2ம் சய 4ம் சுருக்குப்படட்டும். அப்போ இங்கே என்ன வரும்? ஒன்றிங்கள் எக்ஸ். பையும் சுருக்குப்பட்டுட்டு 2ம் சுருக்குப்பட்டுட்டு ஒன்றிங்கள் எக்ஸ் சமன் சய 2. எக்ஸ் சமன் மைனஸ் ஒன்றிங்கள் 2. சரி, எக்ஸ் சமன் மைனஸ் ஒன்றிங்கள் 2. அவ்வளோதான் வச்சு முடிச்சுக்கொள்வோம். சரி, அடுத்த 208வது கேள்வி எடுங்க. 208வது கேள்வி எடுங்க. முடிச்சிரு. சரியா? ஓகே. அடுத்தது 208வது கேள்வி எடுங்க. கவனிங்க, 208வது கேள்வி. இருநூற்றி எட்டாவது கேள்வி. சரியா? இப்போ இடத்துல என்ன வரும்? கவனிங்க, பெரிய வேலை இல்லை. இப்போ இதில் என்னடா பிஎக்ஸ் வரும். இது குயிக்காக ஸ்ட்ரைக் ஆகணும் இந்த விஷயம். என்னடா பிஎக்ஸ் வரும், இங்கே மைனஸ் பிஎக்ஸ் வரும். கூட்டக்குள்ளே என்ன போயிடும்? 2 போயிடும். இங்கே மைனஸ் பிஒய் வரும். இங்கே வந்து என்ன சொல்லுங்க? ப்ளஸ் பிஒய் வரும். கூட்டும் போது என்ன சொல்லுங்க? அது 2ம் போயிடும். அப்போ இங்கே என்ன வரும்? ஏஎக்ஸும் ஏஎக்ஸும் தான் மிஞ்சும். கூட்டினா என்ன வரும்? 2ax வரும். இங்கே என்ன வரும்? ஏஒய் தான் மிஞ்சும். கூட்டினா என்ன வரும்? 2ay வரும். அப்போ இது எல்லாத்தையும் ஜோதிச்சு சமன்பாடு 1 2 கூட்டுங்க. இது கூட்டணும் பெரிய வேலை இல்லை. நீங்கள் பாருங்க, பிஎக்ஸும் மைனஸ் பிஎக்ஸும் இந்த குயிக்காக அடைப்பு நீக்கி அந்த நீ கூட்டக்குள்ளே அடைப்பு நீக்கல் செய்து ஜோதிச்சிடணும். அடைப்பு நீக்கினா பிஎக்ஸ் வரும், சய பிஎக்ஸ் வரும். கூட்டினா என்ன போயிட்டப்போ அது போயிடும். அப்போ ஏஎக்ஸும் என்னென்னு வரும்? இங்கே ஏஎக்ஸ் வரும். இது அடைப்பு நீக்கினா என்ன வரும்? ஏஎக்ஸ் வரும். அப்போ என்னென்னு வரும்? 2ax வரும். அடுத்தது இங்கே கவனிங்கடப்பா, இதில் என்ன வரும்? சய பிஒய் வரும். இங்கே சக பிஒய் வரும். கூட்டினீங்கன்னு சொன்ன என்ன வரும்? என்ன பிரச்சனை 2 பேருக்கும்? என்ன பிரச்சனையா? ரைட், ஓகே. அப்போ இங்கே ஏஒய் வரும், இங்கே ஏஒய் வரும். கூட்டினா என்ன வரும்? 2ay வரும். அடுத்தது இங்கே 2a சக 2b கூட்டும்போது 2a சக 2b முழுவதையும் இந்த இடத்துல என்ன செய்யலாம்? 2ஆல் பிரிக்கலாம். முழுவதையும் 2ஆல் பிரிப்போம். ஏயை பொதுவாக எடுப்போம். என்ன வரும்? ஏ சக பி என்று வரும். இதெல்லாம் என்ன விளங்கிட்டா? 2 2 2 2 அவ்வளவு 2ம் சுருக்கப்படும். இங்கே ஏ வரும், இங்கே ஏ வரும். ஏயை பொதுப்படுத்த எக்ஸ் சக y, ஏ சக பி என்று வரும். எனவே எக்ஸ் சக y சமன் ஏ சக பியின் கீழ் ஏ என்று வரும். சமன்பாடு 1. அடுத்தது இதே போல நான் என்ன யோசிக்கிறேன்டா, சமன்பாடு 1ல் இருந்து சமன்பாடு 2 கழிப்பேன். சரிதானே? இங்கே இது என்ன யோசிக்கலாம்? சமன்பாடு 1ல் இருந்து சமன்பாடு 2 கழிச்சா பிஎக்ஸும் சய பிஎக்ஸும் என்னென்று வரும்? உங்களுக்கு 2bx வரும். அது குயிக்காக விளங்கிடும். இப்போ ஏஎக்ஸ் இருக்குது, கழிப்படக்குள்ள ஏஎக்ஸ் போயிடும். அடுத்தது என்ன வரும்? பிஎக்ஸ் வரும். இங்கே அடைப்பு நீக்கக்குள்ள என்ன வரும்? சய பிஎக்ஸ் வரும். அப்போ பிஎக்ஸ் சய பிஎக்ஸ் குள்ள என்ன வரும்? சக பிஎக்ஸ். அப்போ பிஎக்ஸும் உங்களுக்கு என்னென்னு வரப்போகுது? 2bx வரப்போகுது.
ஏஒய் வரும். இங்க வந்து என்ன வரும்? ஏஒய் வரும். ரெண்டும் வந்து என்ன சொல்லுங்க, சுருக்குப்பட்டு போயிடும். இங்க சய பிஒய். அடுத்தது பிஒய்யை கழிக்கக்குள்ள என்னென்னு வரும்? சய 2 பிஒய் சமன் இங்க என்னென்னு வரும்? 2a சய 2b. அப்போ அவ்வளோத்தையும் என்ன சொல்லுங்க, 2ஆல பிரியுங்க. அவ்வளோத்தையும் 2ஆல பிரிச்சோம்னு சொன்னா இங்க என்னென்னு வரும்? பியை பொதுவாக எடுத்துக்கொள்ளுங்க. எக்ஸய ஒய். எக்ஸய ஒய் சமன் இங்க என்னென்னு வரும்? ஏ சய பி என்று வரும். எனவே எக்ஸ் மைனஸ் ஒய் ஏ சய பி இன்கள் பி சமன்பாடு 2. சரியா? அப்ப சமன்பாடு 1 2 கூட்டுங்க. சமன்பாடு 1 2 கூட்டப்பட்டா என்ன வேண்டாப்பாங்க? எக்ஸாக y இருக்கு, அங்க எக்ஸாய y இருக்கு, ரெண்டும் கூட்டப்பட்ட உங்களுக்கு என்னென்று வரும்? 2x என்று வரும். இங்க a சக b இன்கீழ் a, a சய b இன்கீழ் b. x சமன் எப்படி சொல்லலாம்? அரை தர a சக b இன்கீழ் a, a சய b இன்கீழ் b. சிலர் இதை சுருக்கி காட்டுனீங்க, என்ன இதை சுருக்கி வச்சிருக்கீங்க, ஓகே, சுருக்கினாலும் சரி. நீங்க ஃபார்மசி எடுத்து கீழே ஏபி என்று பகுதி வரும், அது சுருக்கி மேலே சுருக்கி எடுத்தாலும் சரி. அது சரி, அது உங்களோட விருப்பம். ஆனால் விட இவ்வளோத்தோட கொடுத்தோம்னா போதும். சரி, அடுத்தது சமன்பாடு 1ல் இருந்து சமன்பாடு 2 கழியுங்க. சமன்பாடு 1ல் இருந்து 2 கழிச்சா எக்ஸும் எக்ஸும் போயிடும். ஒய் சய சய சக ஒய், அப்போ 2y என்று வரும். ஏன்னா ஒய் சய சய சக ஒய். அப்போ இங்கே என்ன வரும்? ஏ சக பி இன்கீழ் ஏ சய ஏ சய பி இன்கீழ் ஏ சய பி இன்கீழ் பி எப்படி வரும்? எனவே y சமன் 1/2 ஏ சக பி இன்கீழ் ஏ சய ஏ சய பி இன்கீழ் பி எப்படி வரும்? சரி, ஓகே, இவ்வளோதான் விட. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஃபார்மசி எடுத்துக்கொள்ளலாம். சரி, ஓகே.